மிளகாய் கொத்தமல்லிலாம் நல்லா வறுத்து போட்டு மீன் குழம்பு வைக்கலாமா? அயில மீன் குழம்பு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது கூடவே கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் கொத்தமல்லி சீரகம் இது எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம மிளகாய் அரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணி இருக்கும்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் புளியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் கிளறி விட்டுருங்க. அது அடுத்தடுத்து கிளறணும் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீன்